ஆண்டவரை நான் ஒரு முறை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தேன். அப்போது இங்கே ஒரு குருவானவர் என்னை பற்றி தவறாய் பேசியிருக்கிறார் என்று செய்தி வந்துச்சு. இவன் ஊர் சுற்றுறான், இப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அங்கே போய் நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். அடுத்த வீட்டில் போய் உட்காந்து சோறு தின்னு பார்த்தா தெரியும். எப்படா சோறு போடுவாங்க, எப்படா எங்கே படுக்க வைப்பாங்க, இந்த இடம் நல்லா இருக்குமா, அவங்க கொடுக்குற இடத்துல படுக்கணும், எந்திரிக்கணும், அங்கே இருக்கிற டாய்லெட்டு நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. அப்போது இதெல்லாம் தாங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஓட்டம் கஷ்டமான ஓட்டமாக இருந்தாலும் முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் ஒரு பவுடர் கொஞ்சம் லைட்டாக தூக்கி தான் போட்டுட்டு வருவேன். துக்கம் தெரியக்கூடாது இல்லை, அதனால தூக்கலாக இருக்கணும் பவுடர். அதுக்காக இல்லை, அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்ல வரேன் என்னங்க. அப்போது அந்த துன்பத்தில் எல்லாம் ஓடி இங்கே வந்தா நீ இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்ட கொஞ்சம் மனம் உடைஞ்சிட்டேன். அப்போ என் ரூமுக்குள்ளே கதவெல்லாம் சாத்தியிருக்கு. நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் இனிமேல் சொன்னேன், ஆண்டவரே நான் போய் அங்கே போய் ஆண்டவரே உடைய பெயரால் வல்லமை கிடைக்குதுங்கிற, அங்கே என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன கிடைக்குது, யாருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க எனக்கு தெரியல, நான் என்னத்துக்கு நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் போக மாட்டேன். இனிமேல் நான் பூசை வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு படுத்து கிடப்பேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், 2 நாளாக ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது, நான் எடுக்க முடியல. மிஸ்டு காலில் இருந்துச்சு, ஸ்ரீலங்கன் ஃபோன். அன்றைக்கி இந்த 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 ஒரு ஃபெய்த் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு கிரைசிஸ் நம்ம மனசுக்குள்ளே போயிட்டுருக்குது. நான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன் பாரத்தோட, இந்த ஃபோன் அடிக்குது. எடுத்தேன். ஃபாதர், நாங்கள் பள்ளி முனையிலேருந்து கதைக்கிறோம் ஃபாதர். ஃபாதர் ஆல்பர்ட்டுக்கிட்ட கதைக்கலாமா, கதைக்கலாம்னா பேசலாமான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் தான் கதைக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஓ நான் ஃபாதர் எங்களோட பங்குக்கு நீங்கள் வந்தீங்க ஃபாதர். ஓ எங்களோட மனைவிக்கு பாபா இல்லை ஃபாதர், குழந்தை இல்லை. எங்களோட பாபா இல்லை ஃபாதர். நாங்கள் உங்களோட மன்றாட கேட்டோம் ஃபாதர், நீங்களும் மன்றாடுனீங்க, மன்றாடி போட்டு எங்கிட்ட சொன்னீங்க ஃபாதர் 2 மாதத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தருவார்ன்னு சொன்னீங்க ஃபாதர். இப்போது எங்களோட மனைவியை நான் போனேன் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போனேன். நான் இப்போட எங்கள் மனைவி கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஃபாதர். அதை சொல்லத்தான் உங்களோட கூப்பிட்டேன் ஃபாதர், உங்களுக்கு நன்றி சொல்லலாம் என்று. விளங்கிட்டா நம்ம கதைக்கிறது, விளங்குதா? ஸ்ரீலங்கா நாட்களுக்கு புரியும், அவங்க கதையை பெரிய கதை. முதல் தடவை நான் போனப்போ ஒரு அம்மா வந்து இப்படித்தான் கதைச்சாங்க, எனக்கு ஒரு இளவும் புரியல. ஃபாதர் எங்கட விட்ட 2 பெண்குட்டிகள் ஃபாதர், என்ன செய்ய தெரியல ஃபாதர், 2 பெண்குட்டிகள் ஒன்று சொல்லிட்டு கேட்க இல்லை. நான் இப்படி தான் பார்த்துருந்தேன், எனக்கு தமிழே புரியல. அப்புறம் புரிஞ்சிருச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு உட்கார்ந்த பாருங்கள். ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொல்கிறார், ஏண்டா நான் ஒன்றையும் உனக்கிட்ட இப்படி சொல்லணுமான்னு கேட்டார். ஒன்றையும் வந்து நான் அவங்களுக்கு இதை பண்ணினேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நீ செய்வியா அப்படின்னாரு. பாருங்க, அப்படியே முட்டி போட்டேன். எனக்கு அழுவத்தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரமாக அழுதுகிட்டே இருந்தேன். நான் அழுவ மாட்டேன் ஈஸியாக.